இங்கே மீனா போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுறா, நான் தான் தெரியாமல் பானையை உடச்சிட்டேன், அதனால தான் அந்த பேய் மறுபடியும் வந்துருச்சுன்னு. அவங்க அப்பா பேயெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பயப்படாதமான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ மீனா அவங்க சித்தப்பா அவங்க சொந்தக்கார பசங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இந்த பேய் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்குது, நம்ம தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஊரை சுற்றி சுற்றி வராங்க, வீட்டுக்குள்ளேயும் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு டைமில் சோளக்கொலை பொம்மைக்குள்ளே தான் பேய் இருக்குன்னு சொல்லிட்டு மீனா காட்டுறா. அவங்க சித்தப்பா அதையும் நம்பி கிட்ட போகிறாரு. நிஜமாவே அதுக்குள்ளே தான் இருக்குது, அவங்கள துரத்திக்கிட்டு வருது. இவங்கெல்லாம் குளத்தாங்கரையில் உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த பொம்மை வந்துட்டு மீனாவோட காலை பிடிச்சிட்டு எல்லாம் பயந்து ஓடுறாங்க. அப்போ அவங்க அண்ணன் மனநலம் சரியில்லாமல் ஒருத்தன் இருக்கான். அவன் கால் தடிக்கி விழுந்தானோ அவன் காலில் அடிபட்டுருது. வீட்டில் இருக்கவங்க எல்லாம் வந்து கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அப்போ மீனாவோட அப்பா இந்த பைத்தியக்காரன் தந்துக்குள்ளே என் பொண்ணு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறதுக்காக வராரு. அப்போ அவங்க அப்பா சித்தப்பாவையும் அடித்த உடனே மீனா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. மீனாவோட அப்பா அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லி அழுதுட்டு இருக்காரு. சின்ன வயசுல எங்கள் அம்மா கிணத்துக்குள்ளே தவறி விழுந்துட்டாங்க. அப்போ நான் மட்டும் கத்திருந்தேன்னா எல்லாருமே வந்து காப்பாற்றிருப்பாங்க. பயத்தில் நான் கத்தாமலே நின்றுட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காரு. இப்போ வெளியே போனால் அவங்க மாமா சொல்கிறாரு, நம்ம பிள்ளைங்களுக்குலாம் இப்படி ஆயிருமோ நம்ம பயந்து போகிறோம். அப்போ பார்த்துக்கோ, அந்த பொண்ணோட அப்பாவும் அப்படி தானே நினைப்பாரு. அவளுக்கு பேய் எப்படியாவது போகணும்டா, அது வரைக்கும் நம்ம இங்கே இருக்கணும்னு இவரும் ஒத்துக்கிறாரு. அவங்க ஊரில் இருக்க குளிகன் கோயிலில் திருவிழா வருது. அப்போ குளிகன் சாமி வேஷம் கட்டி ஒருத்தர் ஆடிட்டு இருக்காரு. மீனா அதை பார்த்து பயந்து அவங்க அப்பா பின்னாடியே ஒழியறா. குளிகன் சாமி ஆடுற வரும். மீனாவை பின்னாடியே துரத்திக்கிட்டு போய், நீ என்னை பார்த்து பயப்படாத, எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், உனக்கு எதாவது பிரச்சனையான்னு கேட்டால் அழுதுகிட்டே ஆமான்னு தலையாட்டுறா. கிட்ட போன உடனே காதில் எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. குளிகன் சாமியும் திரும்பி காதில் ஏதோ சொல்லுது. குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் வந்து கேட்டால் மீனா அது என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறா. அடுத்த நாள் மீனாவும் எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாமல் அந்த சோளக்கொலை பொம்மை கிட்ட போய் நின்று கையில் இருக்க கயிறை அவுத்துடுறா. அந்த பேய் அந்த பொம்மைக்குள்ளே வந்து மீனாவை துரத்த ஆரம்பிக்குது. இவங்க காட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கா. ஒரு இடமா ஒளிஞ்சு கடைசியாக ஒரு இடத்துக்கிட்ட வரும்போது மேலேருந்து ஒரு நெருப்பு வந்து வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு. கிட்ட வந்தோன்னா இந்த பொண்ணு தள்ளி போயிடுறா. அந்த பந்து நேராக அந்த பேய் மேலே பட்டு பேயும் இறந்து போயிடுது. குடும்பத்தில் இருக்க எல்லாரும் மீனாவை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து சரி பண்ணுறாங்க. எதிர்த்ததுக்கு அப்புறம் தான் அவள் எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. குளிகன் சாமி காதில் சொன்னதை, உன்னை வந்து அந்த பேய் ரொம்ப பிரச்சனை பண்ணுதா, நான் வர வழியில் அதை கூட்டு வா, மிச்சத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுனால தான் இந்த பொண்ணு கயிறை வச்சுட்டு அங்கே கூட்டு போயிருப்பா. அந்த பேயும் இந்த குடும்பத்தை விட்டே போயிடுது.